உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஆக அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். மீனராசி அன்பர்களே, 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி இந்த பெயர்ச்சி குரு பகவான் மேஷராசியில், காலபுருஷனுக்கு மேஷராசியில் இருந்து 1ஆம் ராசியிலிருந்து 2ஆம் ராசிக்கு தனஸ்தானம் ஆகப்பட்ட அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் மாறக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குரு பகவான், உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் தைரியம், வீரியம், முயற்சி, இந்த இடத்திற்கு சார்ந்த அமைப்பில் நிற்கக்கூடிய இந்த குரு பகவானது பலன் உங்களுக்கு சிறந்த மேன்மைகள் அளிக்கும். அவர் நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்தை அவர் ரொம்ப அற்புதமான அமைப்புகள் உண்டாக்குவார். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும் சொல்லுவோம். அந்த அமைப்பில் அவர் பார்வை அருமையான இடத்துல விழுது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுங்க. சரி, 2ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லது, ஆனால் அங்கிருந்தே நம்ம பெரிய லெவலில் மேன்மைகள் அடையலையே, அப்போ 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தானே, அது நமக்கு எப்படி நல்லது அளிக்கும் அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ராகுவுடன் இணைந்து நிற்கக்கூடிய காலம் உருவாயிடுச்சு. ராகுவுடன் இணைந்தாலே அது ரொம்ப மோசமான ஒரு நிலை. அப்படியே அவர் மாறினாலும் டிகிரி கணக்கில் அவர் அவருடைய தாக்கத்தோட அவருடைய சுபத்தன்மையை இழந்துட்டார். அதனால் உங்களுக்கு முழுமையாக அந்த வருடம் வக்ர நிலையிலையும் இருந்தார், கொடுக்க முடியல நல்லதை. அப்போது ஒரு புறம் அந்த நிலை இருந்தாலும் மறுபுறத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்தான். ஏன்னா அவருடைய பார்வை உங்கள் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது டைரெக்டாக 7ஆம் பார்வையாக. அதுக்கப்புறம் 5ஆம் பார்வை உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்குது. பார்க்குற 3 இடமும் அருமையான இடம். ஒன்று 7ஆம் வீடு, இன்னொன்று பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம், இன்னொன்று லாப சம்மந்தப்பட்ட இடம். அப்போது இந்த இடம் பலம் அடைஞ்சாலே உங்கள் ரூட் கிளியர். அப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்லது கொடுக்குற இடத்துல தான் இருக்கிறார். அப்போது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் 10ஆம் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி, அந்த வேலை சார்ந்த அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் அந்த பாக்கியத்தை பார்க்குறதும் நல்லது, லாபத்தை பார்க்குறதும் நல்லது, 7ஆம் வீட்டை பார்க்குறதும் நல்லது. ஆனால் இப்பேற்பட்ட அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பாக்கியம்தான். அதே சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 3ஆம் இடத்துல போய் மறைகிறது சிறப்பில்லை. ஏன்னா ராசியினுடைய அதிபதி குரு, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான், உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும் குரு பகவான், இவர் போய் 3ஆம் இடத்துல மறைவது என்ன நடக்கும்னா, திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும், சடனாக கோபப்படக்கூடிய நிலைகள் உருவாயிடும். தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக செயல்படணும். நீங்கள் தொழில் உங்கள் வேலையாட்கள் ரீதியிலையும் சரி, பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் சரி, பொருள் எடுக்கிறதும் பொருள் கொடுக்கறதும், ஏற்றுமதி ப்ளஸ் இறக்குமதி, இது எல்லாத்தையுமே ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும், ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஒன்று, அதே நேரத்தில் சில நேரங்களில் ஞாபக மருதிகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் அல்ல, மன உளைச்சல்கள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இனம் புரியாத பயத்தை கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. இது நெகட்டிவ் தான். ஆனாலும் அந்த நெகட்டிவ் இதுதான் தெரிஞ்சால் உங்கள் முயற்சிகளால் அதை பாசிட்டிவ் ஆக்கலாம். காரணம் என்னென்னா, அவருடைய பார்வை வலிமையாக இருக்குது. அப்போ கொடுக்குற இடத்துல தான் இருக்கிறார். இந்த சூழல் ஒரு பக்கம் உருவானாலும் அவருடைய பார்வை ரொம்ப அருமையான இடத்துல விழுது. அவர் பார்க்குற இடத்துக்கு அவருடைய காரத்துவத்தை கொடுத்துருவார். அப்போ பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. இதில் உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்து பல்வேறு விதமான குழப்பங்களை கொடுத்த ராகு உங்களுக்கு மாறி நிற்கிறார். ஜென்மத்தில் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் நடந்த இழப்புகள் தான் உங்களுக்கு பிரச்சனை. மீனராசி அதிபதி அந்த குரு பகவானுடைய காரத்துவம் என்னன்னா, மீனராசிக்காரங்கன்னா அவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க,
தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற தியாகம் அவங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். கஷ்டப்படுவீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம், அந்த ஊதியத்துக்கு ஏற்ற உழைப்பு தான் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, அதையும் தாண்டி உழைப்பீங்க. அந்த நல்ல மனசு உங்களுக்கு தான் இருக்கும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க உங்கள் கண்ணுக்கு எதிரில் நீங்கள் நல்லா இருக்கும்போது கஷ்டப்பட்டாங்கன்ட்டு அவங்களுக்காக மற்றவங்க இறங்க யோசித்த இடத்துல நீங்கள் யோசிக்காமல் இறங்கி அவங்களுக்கு நல்லதை செஞ்சீங்க, கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் உங்களுக்கு யாரும் கை கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க செய்த நன்றியை கூட மறந்து இன்னைக்கு அவங்க செயல்படுறாங்க. உங்களை பார்த்து பேசினா நாம் எதையாவது ஒன்று செய்யணுமேட்டு ஒதுங்கி போகக்கூடிய நிலையெல்லாம். ஆக இதெல்லாம் பார்க்க மன வருத்தமும் வலியும் வேதனையும் தான். ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் தான் இந்த சொந்த பந்தம் உற்றார் உறவினருடைய நிலை என்னன்றது தெரியும், நட்பு ரீதியினுடைய நிலை என்னன்னு தெரியும், நமக்கு வேண்டியவன் யார் வேண்டாதவன் யார், ஏன் நம்ம பக்கம் யார் நிற்பாங்க நிற்க மாட்டாங்கன்றது தெரியும். ஆனால் கடந்த காலகட்டங்களில் கடவுள் கொடுத்த அந்த பாதிப்பு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சது, இதுதான் நம்மளை சுற்றி இருக்குது, இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்றது எல்லாமே அனுபவ ரீதியில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான், நீங்கள் பலமாக ஸ்டெடியாக நின்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும். உங்களோட 10 பேர் இல்லை 100 பேர் கூட நிற்பாங்க. உங்கள் நிலை தடுமாடினால் பக்கம் நிற்கிறதுக்கு நாதி இருக்காது. அது மனசில் வச்சு அதை சார்ந்து அடுத்த சரிவுகளை எங்கேயுமே உண்டாக்க விடாமல் உங்களுடைய பயணம் உங்களுக்கு அடுத்தடுத்து பெரிய லெவலில் மேன்மை அளிக்க போகுது, சாதிக்க போகிறீங்க, நல்ல இலக்கு அடைய போகிறீங்க. தொழில் ரீதியில் நடந்த அந்த சரிவுகளும் பார்ட்னர்ஷிப்பால் நடந்த சூழ்ச்சிகளும் மற்றவங்க தேவைக்கு உங்களை பகடக்காயாக்கி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி உங்களை பலியாடையாக்கக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் நடந்தது. அது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் வாழ்க்கையில் இந்த தப்பு செஞ்சு ஏண்டா செஞ்சோன்னு நினச்சி அவங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி வேறு லெவலில் இருக்கும். வாழ்க்கையில் உங்களுடைய எதிரிகளுக்கும் சரி துரோகிகளுக்கும் சரி அவங்க செய்த துரோகத்துக்கு நீங்கள் பேசியோ அவங்களுக்கு வார்த்தையாலேயோ பதிலடி கொடுத்தா அது மிகையாகாது. நீங்கள் பேசவே வேண்டாம், உங்களுடைய செயலில் உங்கள் வளர்ச்சி உங்கள் முன்னேற்றமே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி. அந்த அடி அவங்க வாழ்க்கையில் அதை விட ஒரு வேதனை எதுவுமே இல்லை. அதனால் அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்கள் ஒருத்தருக்கு கொடுத்து தான் பழக்கமே தவிர, ஒருத்தரை வாழ வச்சு அழகு பார்த்து தான் பழக்கமே தவிர, யாரையும் கெடுக்கணும்னு நினச்சதில்லை. ஒருத்தருடைய மனசை கஷ்டப்படுத்தணும், பேசுகிற பேச்சு கூட ஒருத்தருக்கு காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள். அப்படி நினச்சி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க, சாதிச்சு காட்டுறீங்க. அதற்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும், ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும். மொத்தத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை அழகாக சரி செய்ய போகிறீங்க, வேலையில் இருக்கிற சிக்கல்களை சரி செய்து ப்ரமோஷன் அடைய போகிறீங்க, இத்தனை நாளாக இருந்த இடைஞ்சல்களை சரி செய்ய போகிறீங்க, ஏன் உங்கள் மேலே இருந்த வீண் பழிச்சொற்களை சரி செய்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி கிடைக்க போகுது. ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்களன்ற ஆதங்கமும் வழி வேதனையும் உங்களுக்கு இருந்தது, அதுக்கு எல்லாத்தையும் ஈடு கொடுக்குற அளவுக்கு மீண்டும் அட்வான்டேஜாக அடுத்த லெவலுக்கு போக போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அதையும் தாண்டி குறிப்பாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பிடிச்ச இடத்துல வேலை செய்கிறது மட்டும் அல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்கு சார்ந்த அமைப்புகள் கடந்த காலகட்டங்களில் குடும்பத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க முடியல, அவங்களுக்காக ஒரு சந்தோஷத்தை நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போய் வந்து எதுக்குமே ஒரு வழி இல்லாத ஒரு நிலைக்கு இக்கட்டான நிலையில் இருந்தீங்க. அந்த நிலை மாறி இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும், ஒரு மேன்மைகளை அளிக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது, சாதிக்க போகிறீங்க. அதுலேயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்கள் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு ரொம்ப வழிகள் அடைஞ்சிருக்கிறீங்க, வரக்கூடிய தருணத்தில் அதற்குண்டான ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய தருணமாக உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு திருமண ரீதியில் சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திச்சிட்டீங்க. குறிப்பாக சொல்லணும்னா 8ஆம் இடத்துல இருந்த கேதுவும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இப்போ அந்த கேது 7ல் இருந்தாலும் அந்த இடத்துல குரு பார்வை விழுறதுனால 7ஆம் இடத்துல திருமண வாய்ப்புகள் அமைய போகுது, திருமணம் கைக்கூடி வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண வாய்ப்புகள் தடையாகி எல்லாம் கூடி வந்து திருமணமே நின்று போச்சுங்க, ஏன் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் பிளாக் ஆகிடுச்சிங்க, என்ன செய்கிறதுனே தெரியல, திருமணம் மேலே இருக்கக்கூடிய எண்ணமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சுன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அது கூடி வருது. நினச்சதோட ஒருபடி மேலான வாழ்க்கை அமைய போகுது. அதையும் தாண்டி உங்களுக்கு
ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸாக ஆனவங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பும் கிடைக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானம் 11ஆம் வீடு தான் மறுமணத்திற்குண்டான இடம். அந்த இடத்த குரு பார்க்கறதுனால மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறது. அப்போது உங்களுக்கு எந்த கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. எல்லா தீர்க்க அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நட்பு ரீதியில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றாக்கி மீண்டும் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்க போகிறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா புத்திரபாகிய ரீதியில் மேன்மைகள் கிடைக்க போகுது. ஆக மொத்தத்தில் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்ச வரம் ஒரு பாக்கியம்தான். ஒரு புறம் எச்சரிக்கையும் வேணும், மறுபுறம் இந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும். இதில் ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டாக உங்களுக்கு இருந்ததுன்னா 100% இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புத மேன்மைகளை தரப்போகுதுன்றது 100க்கு 100 உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை இல்லையென்ற வருத்தத்தில் இருக்கிறீங்க. ஆரோக்கிய ரீதியிலையும் சரி, கல்வி சார்ந்த ரீதியிலையும் சரி, அந்த மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளுக்கு திருமண மேன்மைகள் அமையலையே, அவங்களுக்கு உண்டான தொழில் வேலை சார்ந்த ரீதியில் வாய்ப்புகள் அமையலையே என்று நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த ரீதியும் கிடைக்கும். ஏன்னா பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பார்க்கும் பொழுதும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் பார்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். அப்போ 100% அதை சார்ந்த வாய்ப்புகளையும் சரி செய்ய போகிறீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை திருமணம் அமைச்சதுக்கப்புறம் இப்போ பரீட்சைகளை சந்திச்சிட்டோம் என்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த குழப்பங்களும் நீங்கும். வேலையிலையும் சரி, தொழில் ரீதியிலையும் சரி, சில நஷ்டங்களை சந்திச்சிட்டாங்களேன்ற வருத்தமும் இருக்கும். அதையும் சரி செய்ய போகிறீங்க. வெளிநாடு வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு தடையாக இருந்தது, இந்த நேரத்தில் கைக்கூடி வரக்கூடிய ஒரு கால அமைப்புகள் உண்டாகும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க கடந்த காலகட்டங்களில் இருந்த ராகு கேது பயிற்சியினால் குடும்ப ரீதியில் நிம்மதி இல்லாமலையும் சந்தோஷம் இல்லாமலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலையும் வேலை சார்ந்த ரீதியில் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்த உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகள் அமைச்சு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கடன் சுமைகளும் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகி அதனால் ஒரு சரி பண்ண முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகிட்டீங்க. அந்த நிலை ஆட்டோமேட்டிக்காக சரியாகக்கூடிய காலம் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு அமையும். பூமி, வீடு, மண்மனை, குறிப்பாக பூமி வாங்குகிற யோகம் உங்களுக்கு 100% இருக்குது. யோசிக்காமல் பூமி வாங்குங்க. வீடு கட்டுற யோகம் கிடைச்சாலும் கட்டுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறத தவிர்த்துடுங்க. அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது ரொம்ப அவசியம். அதையும் உங்களுக்கு பின் சகோதர ரீதியில் சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, அவங்க விஷயத்தில் கொடுக்குற வாக்கும் சரி, பேசுகிற பேச்சும் சரி, கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சலிப்பு சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும். இல்லைனா தேவையில்லாத மன உளைச்சல்கள் கொடுத்துரும். அதையும் தாண்டி இங்கே கிரக அமைப்புகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்க போனால் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் கிடைச்ச வரம் பாக்கியம். அதனால் முயற்சிகள் செய்து உங்களுடைய முயற்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. 100% வெற்றிகளை அடைய போகிறீங்க. வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பிரேக் ஆகி நிற்குதுன்ற மன வருத்தமெல்லாம் எதுவும் வேண்டாம். எல்லாமே மீண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசம் அளிக்க போகுது. ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமையக்கூடிய ஒரு அற்புத காலம். ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீன ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டது இந்த மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பயிற்சியாக போகிறார். இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலேயே வருகின்ற மே மாதம், அதாவது அடுத்த வருடம் 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலேருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறார். இந்த குரு பயிற்சி மீனராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, அதே மாதிரி எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், அதே போல் எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் முக்கிய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது போய் சேரட்டும். அதனுடைய புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். முதல்ல குரு பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையாகவே ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியார். அப்போ
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்குது. அந்த சுபமான மாற்றங்களுக்கு இந்த குரு பகவானே மிக மிக முக்கிய காரணமாக இருக்கார். நிறைய சுப நிகழ்ச்சிகள், நீங்கள் மனசுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான காரணம் இந்த குருவுடைய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தனம் அப்படின்னு சொன்னாவே பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கக்கூடியவர். நிறைய பேருக்கு பணம் திடீர்னு ஒரு வருஷம் நல்லா வருது, திடீர்னு வரல அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இந்த குரு பகவான் தான் இருக்கார். அப்போ இந்த மீன ராசிக்கு ராசியாதிபதியே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி இந்த மீன ராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. என்ன மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு இட மாற்றத்தை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. யாரெல்லாம் வேலையில் தொந்தரவில் சந்திச்சுட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வேறு வழியே இல்லாமல் இந்த வேலை தான் செஞ்சாகணும், எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே சம்பளம் வேறு கம்பெனியில் கிடைக்காது, வேறு கம்பெனியில் அப்ளை பண்ணாலும் தரமாட்டாங்க, எனக்கு வேறு எங்கேயும் பதவி கிடைக்காது, பதவி உயர்வு வராது, நான் அப்படியே வாழ்க்கையை வாழ்கிறேன்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலையில் மாற்றம் உண்டு. அந்த வேலை மாற்றம் வெளியூராக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அது மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்க போது. பணம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. அதேமாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய போகக்கூடிய இடத்துல நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல நிலையில் உங்களுடைய பேர் புகழ் வாங்குற மாதிரி ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சியில் கொடுக்க போகிறார். அதே போல் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா இந்த மீனராசி அன்பர்கள் எல்லாருமே என்னென்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழ்க்கையை வாழணும், நல்லா செலவு பண்ணணும், மற்றவங்களுக்காக எல்லா உதவிகளும் செய்யணும்னு நினைப்பீங்க. அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். சார், நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு மாற்றம் வருமா, எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய வேலையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வேலையே போயிருக்கு, எனக்கு கம்பெனி மூடிட்டாங்க சார், எனக்கு வந்து கம்பெனிலேருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சா கூட இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வெளிநாட்டில் கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட காலம் வெளிநாட்டிலே இருப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அந்த அலைச்சல் செஞ்சிங்கன்னா தான், ரொம்ப அலைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும். அப்போ அந்த அலைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமாக செய்யணும். அந்த முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டே நீங்கள் எந்த விஷயம் செய்ய முடியாது. இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு நீங்கள் போய் ஒரு 4 பேரை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும். அதனால் இந்த வருஷம் நிறைய முயற்சிகளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமாக இருக்குது. குருவுடைய பார்வை 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே போல் உங்களுடைய குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ லாபம் வருமானா லாபம் வரும். அதேமாதிரி கஸ்டமர் நிறைய பேர் கிடைப்பாங்கன்னா கஸ்டமர் கிடைக்கும். உங்கள் பொருளெல்லாம் விற்குமா, பண வரவுகள் வருமா, நான் பட்ட கஷ்டங்கள் தீருமா, கடன் தொந்தரவு தீருமா, நான் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தேன் அதெல்லாம் பிளெட்ஜ் பண்ணியிருக்கேன், இப்போ கடன் அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, கடன்லாம் தீருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் மீனராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும், தொழிலில் லாபம் வரும், முன்னேற்றம் வரும். நீங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய சேல்ஸ் பண்ண போகிறீங்க, வருமானத்தை பெருக்க போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல்களும் முயற்சிகளும் அதிகமாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், 4 பேரை போய் பார்க்கணும், அலையணும், திரியணும், உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தணும். ஏன்னா அந்த மீனராசி என்பவர்களுக்கு என்னென்னா, ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் இப்போ மைண்டில் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 2.5 வருஷமாக நான் எது செஞ்சும் நடக்கலை, நான் என்ன போய் பண்ணுறது, நான் எதாவது முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்க போதில்லை அப்படின்னு அந்த உங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் உங்கள் மனசை போட்டு ஊற்றிட்டுருக்கு. அப்போ நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணணும்னா, நான் முயற்சி பண்ணால் எனக்கு கிடைக்கும், முயற்சி பண்ணால் எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும், முயற்சி பண்ணால் எனக்கு தொழிலில் முன்னேற்றம் வரும், ஆர்டர் வரும், புதிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பணம் சம்பாதிப்பீங்க, பெரிய லெவலில் உங்களுடைய கடன் தொகை குறையும், பெரிய லெவலில் உங்களுக்கான
நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினைக்கக்கூடிய வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் புதிய வாய்ப்புகள் வரும். அந்த புதிய வாய்ப்புகள் வரும் நம்ம தேடி வராது. ஏன்னா சில ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு நீங்கள் தேடி போய் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் இந்த குரு பயிற்சி நிறைய மீனராசி என்பவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய மீனராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் திருமணம்காக முயற்சி பண்ணவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் சார், எங்கள் அம்மா போகாத கோவில் இல்லை, எங்கள் அம்மா பார்க்காத இது இல்லை, தரகர் இல்லை, நாங்கள் எங்கள் அம்மா பார்க்காத போய் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் என் ஜாதகத்தை எடுத்து தான் சார் போகிறாங்க, பட் இருந்தாலும் கல்யாணம் நடக்கலை. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா லேட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மீனராசி என்பதில் என்னென்னா கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கணும், நம்ம கொஞ்சம் நிறைய காசு சேர்த்து வச்சுக்கணும், அதுமாதிரி ஒரு வீடு வாங்கணும், நல்ல தகுதிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி ஏற்கனவே லேட்டாக தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது நேரமும் கடந்த காலகட்டத்தில் சரியில்லாதனால என்ன ஆகிடுச்சுன்னா அந்த திருமண வாய்ப்புகளை தள்ளிக்கிட்டே போகிறீங்க, லேட் ஆகிட்டே இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 35 வயசு மேலே தாண்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுமான்ற ஒரு விரக்தியிலலாம் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதேமாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிங்க. ஏன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு என்னென்னா நீங்கள் நல்லா செட்டில் ஆகணும்னு நினைப்பீங்க. வர்ற பொண்ணு நல்லா வசதியாக வரணும், நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும், வர்ற பையன் நல்லா வேலை பார்க்குற பையனாக வரணும், நல்ல சொத்து சுகத்தோடு வரணும்னு நினைப்பீங்க. அது எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா திருமண வாய்ப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஏஜ் வேணால் இருக்கலாம். நீங்கள் 45 வயசுக்குள்ளே தாண்டிங்க அப்படின்னா கூட இந்த வருஷம் உங்களுக்கான திருமணத்துக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி தந்தையார் வழியில் பூர்வீக வழியில் லாபங்கள் இருக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. அப்போ அப்பா சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அப்பா கிட்ட சண்டை போட்டவங்களுக்குலாம் இந்த வருஷம் அதெல்லாம் அப்படியே டோட்டலாக மாறி அப்பாவே உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுற சூழலில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். உங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட அனுகூலம் உண்டு. உங்களுக்கு சண்டை போட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்கு கையில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது. அதே போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களில் நிறைய பேருக்கு தடைகள் தாமதங்கள் கடந்த காலகட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். மருத்துவம் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் இந்த வருஷம் மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடன் பட்டு அந்த வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், எனக்கு அந்த வீடு தான் சார் பிரச்சனை, அந்த இடம் தான் சார் பிரச்சனை, என்றைக்கு அது வாங்கணும் அதுலேருந்தே எனக்கு கடன் அளவு அதிகமாகிடுச்சின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் இந்த வருஷம் உங்கள் வீடை விற்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, இடம் விற்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அது கண்டிப்பாக இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய தொகை வந்து உங்களுடைய நீண்ட நாளாக ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், எனக்கு இடம் தான் சார் பிரச்சனையை கொடுத்துச்சு, இடனால தான் என் வேலை போச்சு, இடத்தினால தான் என் தொழிலே போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பிரச்சனைலேருந்து விலகி உங்களுடைய தொழிலும் அதன் மூலமாக முன்னேற்றம் அடையும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக இருக்கும். ஆனால் கடந்த காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க. என்ன மீனராசிக்கு ஒன்றுமே நடக்காதா, மீனராசிக்காரங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா, எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விடிவு காலமே கிடையாதா அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ எல்லாமே வெற்றி கிடைக்கும். அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், குழந்தை பேரில் இருக்கலாம், புதிய முயற்சிகள், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு வாய்ப்புகள், எதாக இருந்தாலும் சரி முயற்சியை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லலாம். அதனால் மீனராசி என்பவர்கள் முயற்சி செய்து வாழ்க்கையில் உயரத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அதே போல் கார்த்திகை மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தை மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கும். அதே போல் வைகாசி மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அந்த மாதத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் செஞ்சாலும் வெற்றி உறுதி. அதேமாதிரி சில நட்சத்திரங்கள் சொல்கிறேன், அதை மட்டும் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சிங்க. அந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள், முக்கியமான விஷயங்கள், வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும்.
அது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சிங்க. அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வரும். உங்களுக்கு அன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல் அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் இந்த நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை, பிரச்சனைகள்லேருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே போல் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இந்த நாளை மட்டும், இந்த நட்சத்திரத்தை மட்டும் கேலண்டரில் நோட் பண்ணி வைங்க. அந்த நாளில் உங்களுக்கு பண வரவுகள் வரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் செஞ்சாலும் இந்த வருஷம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் மீனராசி அன்பர்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். மீனராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஸோ ஆல்ரெடி 7 சனின்லாம் சொல்கிறாங்க. சனி 12 தான் இருக்கார். இப்போ அந்த பயம்லாம் வேணாம். ஜென்ம சனியாகவே வந்தாலும் அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது. யாரும் சனியை நினச்சி பயப்பட வேண்டாம். குரு எப்படி இருக்கார்? குரு வந்து இவ்வளோ நாள் 2ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா? 2ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன், அதே மாதிரி உங்கள் குடும்பம், உங்கள் ஃபினான்ஸ் இப்படிங்கிற 3 விஷயத்தையும் கொடுக்கும். 3லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான செக் அங்கே இருந்தது. முக்கியமான காரணம் அங்கே குரு இருந்தது மட்டும் கிடையாது, அந்த குருவை சனி பார்த்தாரு, அந்த குருவோட ராகு சேர்ந்துருந்தார். அப்போது எல்லாமே இருக்குது, ஆனால் எதையுமே என்னால் அனுபவிக்க முடியலை. ஒரு குடும்பம் அமைகிறதுல கஷ்டம். ஃப்ராங்காக சொல்லணுன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் தட்டி போயிட்டே இருந்தது. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லையே, நான் நியாயம்தான் சொல்கிறேன், நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், இவங்க டம்பாக இருந்துட்டு ஆனால் என்ன இப்படி பண்ணுறாங்களே, குடும்ப நபர்கள்ட்ட பெரிய அதிருப்தி. அதே மாதிரி ஃபினான்ஸு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சேர்த்து வச்சாலும் அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஏன் சேர்த்து வைக்கிறோம், எதுக்கு சேர்த்து வைக்கிறோன்னே நமக்கும் தெரியலை. பணம் கையில் பெருசாக தங்கவும் மாட்டேங்குது. சில பேருக்கு வந்து சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண முடியலன்னு கஷ்டம், சில பேருக்கு பணம் தங்க மாட்டேங்குதுன்னு வருத்தம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்க தான் செஞ்சுது. சில பேர் சில இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்டா இதை வாங்கணும்னு கூட யோசிச்சிங்க. இதை இன்னும் பிளான் பண்ணி நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்னும் ப்ராஃபிட் கிடச்சிருமேன்னு கூட யோசிச்சிருப்போம். யோசிக்காமல் ஒரு இடத்துல பணத்தை போட்டோமேன்னு யோசிச்சிருந்துருப்போம். இதுதான் இவ்வளோ நல்லா நடந்திருக்கும். இப்போ இந்த குருவாகப்பட்டவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3ஆம் இடம் அப்படிங்கிறது விஜயஸ்தானம். ஸோ என்னென்னா நிறைய சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். எதை ரொம்ப நாளாக யோசிச்சு எனக்கு இது நடக்குமான்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். வெர்ச்சுவல் கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன் டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறது, 2 பேரும் ஃபிசிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறது கம்யூனிகேஷன். வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஃபோன் மூலமாக பேசுகிறதோ, இல்லை ஒரு இன்டர்நெட் காலிங்கில் பேசுகிறது, ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வர்ச்சுவல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் மூலமாக நல்ல லாபம், ப்ராஃபிட்னு இருக்கும். ஒரு விஷயத்தை ஒருத்தட்ட சாதிச்சுக்கணுன்னா நேரில் போய் மீட் பண்ணுறத விட ஃபோனில் பேசுனீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். பேசிக்காக ஆன்லைனில் நான் அதை தாங்க சொல்ல வரேன். ஸோ முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இளைய சகோதர ஸ்தானம் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுடைய எங்கர் சிப்ளிங், உங்களோட தம்பியோ தங்கையினாலேயோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து அதை தான் இண்டிகேட் பண்ணுறாரு. சரி, ஓகே. குருவோட பலன்கள் வந்து இப்படிலாம் இருக்குது. ஸோ குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள கிரகம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேடியோ வேவ்ஸை எமிட் பண்ணக்கூடிய கிரகம்னு சயின்ஸ் சொல்லுது. இதை தான் ஜோதிடம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லியிருந்தது. ஸோ அப்போ அந்த குருவுடைய பார்வையோட பலன்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்த தான் விருத்தி பண்ணுவார். அப்போ அந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது என்ன மாதிரி பெனிஃபிட் பண்ணுது? 3 பார்வை இருக்குது, 5, 7, 9ஆம் பார்வை. இதில் 9ஆம் பார்வைங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து ஒரு விசேஷ பார்வைன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ராங் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த குரு வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது ரொம்ப நாள் வரன்னு பார்த்தோம், தட்டி போச்சு, டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மே மந்த்துக்கு அப்புறம் ஒரு அலையன்ஸ் தான் பார்ப்பீங்க, கிளிக் ஆகிடும். சொந்தத்துலேயோ சொந்தக்காரங்களோட ரெஃபரன்ஸ்லேயோ வரக்கூடிய பொண்ணோ மாப்பிள்ளையோ அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போக வைக்கும். இந்த 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குலதெய்வத்தோட அருளும் பலமும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். திருமணம் நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே ஃபிக்ஸ் ஆக போகிறது உறுதி. இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு வேறுபாடே கிடையாது. ரொம்ப ஒரு நமக்கு ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா, எனக்கு இப்படி தான் அலைன்ஸ் வேணும், இப்படி தான் வேணும்னு, அது கூட ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், மீனராசி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கோங்கன்னு. பட் ஆனால் குருவுடைய பார்வை 5க்கு இருக்கும்போது நமக்கு மனசில் சில ஆசை இருக்கும். அது தப்பு கிடையாது, அது நேச்சுரல், அது கரெக்டும் கூட.
என் ஸ்பௌஸ் இப்படி இருக்கணும், என் பார்ட்னர் இப்படி இருக்கணும், லுக் வைஸ் இப்படி இருக்கணும், பழகுறதுக்கு இப்படி இருக்கணும்னு அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியான ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. 5ஆம் இடம், 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால டிசையர்டு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அதே மாதிரி இன்லாஸோட சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பொண்ணு. ஸ்ட்ராங்னா நான் ஃபினான்ஷியலாக சொல்லலை, ஒரு நல்ல அப்பா அம்மாவாக, நல்ல ஒரு ஃபேமிலியாக, ஒரு அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணு, அந்த அப்பா அம்மா அந்த பையனுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வரப்போகிற பொண்ணையும் பையனுமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்த்துப்பாங்க. அப்போது அந்த பையனோ பொண்ணோ மட்டும் இல்லை, அவங்க குடும்பமுமே ஒரு நல்ல குடும்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9th ஹவுஸ்க்கு குருவோட 7th ஆஸ்பெக்ட், 180 டிகிரி ஆஸ்பெக்ட் வந்து 9th ஹவுஸில் இருக்குது. அப்போது உங்களுடைய அப்பாவுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுது, அவருக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர் சந்தோஷமாக இருக்க போகிறாரு. அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் கூட எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பெருசாக ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இனிமேல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அவரோட நல்லா இருக்கும். ஸோ எஜுகேட்டட் கம்யூனிட்டி இருக்கீங்க, ஸோ படிச்சுட்ருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 4ஆம் இடத்தை குரு டச் பண்ணலை, இருந்தாலும் சனி ராகு கேதுன்னு எந்த கிரகமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. நீங்கள் போடுற எஃபர்ட்ஸுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது. இதுதான் பேசிக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பண்ண போகுது. அதே மாதிரி அந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப்பே நல்லாயிருக்கும். பொதுவாக ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல்கள், மனக்கசம்பு, நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுவீங்க. டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கிறீங்கன்னா அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து வெளியில் வருவீங்க. நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடும். நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா உங்களோட ஃபிசிக் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அந்த ஃபிசிக்கை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுவீங்க. 11ஆம் இடத்தை அதுக்கப்புறம் குரு பார்க்குறாரு இல்லையா. 11th ஹவுஸஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். 11th ஹவுஸஸ் ப்ராஃபிட், நெட்வொர்க்கு, எல்டர் சிப்ளிங், இவங்கெல்லாம் மூலமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நோட்டாக என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல இவ்வளோ நாள் நீங்கள் லாஸஸை சந்திச்சிங்க அப்படின்னா இந்த தடவை ஒரு சுதாரிப்பு வந்து இனிமேல் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாங்கிற ஒரு இன்டென்ஷன், ஒரு ஸ்பார்க்கு மைண்டில் வரும். ஸோ இது ஆக்சுவலி ஒரு பெரிய பெனிஃபிட் தான், அதை குரு கொடுப்பாரு. ஏன்னா ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக மட்டும் குரு பண்ண மாட்டார். அந்த இடம் மூலமாக நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நெகட்டிவ்ஸை நிறைய ஃபேஸ் பண்ணிங்கனாலும் அந்த நெகட்டிவை கட் பண்ணிடுவார் இந்த குரு. ஸோ நெகட்டிவை கட் பண்ணி அந்த இடத்தோட பாசிட்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளானட் தான் பிளானட் ஜூபிட்டர். ஸோ ரிலேஷன்ஷிப்பு, மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஃபினான்ஷியல் பேர்டன் அண்ட் பண ரீதியாக, மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் இருந்த தடம் தெரியாமல் போக போகுது. மீனத்துக்கு இந்த குரு பயிற்சி நல்ல குரு பயிற்சி தான். ஆனால் அப்பப்போ ஒரு பயம் வரும். நம்மளால் வாழ முடியுமா, நமக்கு வேலை கிடைக்குமா, நமக்கு பணம் வருமா, நம்மளால் செட்டில் ஆக முடியுமா, நமக்கு கல்யாணம் நடக்குமா. ஏன்னா தைரியத்தை வந்து கொஞ்சம் ஆட்டி பார்ப்பார் குரு. ஸோ அந்த தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க சரியா. ஒரு ஆங்ஸைட்டியெல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டாம். அது சில சமயம் குரோனிக்காக மாறிடும் நம்மளை அறியாமல். நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு நான் ஆங்ஸைட்டியில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன்னு போடுறதெல்லாம் ட்ரெண்டுன்னு நினச்சி பண்ணிகிட்ருப்போம். அது பெருசாக லைஃப் ஸ்டைலை வந்து இம்பேக்ட் பண்ணிடும். அதெல்லாம் தேவையே கிடையாது. யதார்த்தமான ஒரு நார்மல் லைஃப் நமக்கு போதும். நல்ல லைஃபே அமையும். யதார்த்தமான ஒரு மைண்ட் செட்டு போதும். நம்ம லைஃப் வந்து பெருசாக ஹைட்டில் இருக்கட்டும், அதை நீங்கள் எவ்வளோ நாளும் எய்ம் பண்ணுங்கள். மைண்ட் செட்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. தைரியம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், தைரியமாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தைரியமாக இருக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது. லேசினஸை சனி கொஞ்சம் கொடுப்பார். ஏன்னா செவ்வாயோட சேர்க்கையும் வந்து பிகினிங்கில் இருக்கிறதுனால லேசினஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கினாலும் காலையில் எழுந்ததும் திரும்ப தூக்கம் வர மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பரான நியூட்ரியன் ஃபுட் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி நல்ல ஸ்லீப் சைக்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொகாஸ்டினேஷன் டெண்டன்சி வேண்டாம். கொஞ்சம் பிரிஸ்காக உடம்பை வச்சுக்கோங்க. மனசையும் உடம்பையும் கொஞ்சம் தெளிவாக சுதாரிப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஆல் த வெரி பெஸ்ட் மீனம். நன்றி, வணக்கம்.